ஹலோ ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின், டேஹுங், ஹோசக் எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஜின் பார்க்குறான். பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகி போய் 2 பேர்த்தையும் ஹக் பண்ணுறான். பின்னாடிலேருந்து நம்ஜுன் வரான். வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹோசக்கிட்ட சொல்கிறான். அப்புறம் இவங்க எல்லோரும் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஜின் சொல்கிறான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் 2 பேர் திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசப் சரி நான் இப்போ கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே நஞ்சுன் ஏன் இப்போ தானே வந்தேன், உட்காரு, அப்புறமேட்டு சாப்பிட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு வேலை இருக்குது, நான் இவங்களை ட்ராப் பண்ண மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு ஹோசப் சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் சரின்னு சொல்லிடுறான். உடனே இவன் ஜிமினையும் டேஹங்கையும் பார்த்து பத்திரமா இருங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களும் நீங்களும் டேக் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கேருந்து ஹோசக் போயிடுறான். உடனே ஜின் இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் 2 பேரும் டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ ரூமில் யூங்கி வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிமின் அப்படி யூங்கிக்கு தெரியாமல் அப்படி லைட்டாக கதவை திறந்து உள்ளக்குள்ளே போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறான். உடனே யூங்கி உடனே திரும்பி பார்த்துட்டு லேப்டாப்லாம் கீழே வச்சுட்டு ஓடி ஜிமினை ஹக் பண்ணுறான். நீ எப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு யூங்கி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் நான் சொன்னேன், அது எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும், அதனால தான் நான் சொல்லாமல் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்துட்ட அப்படின்னு யூங்கி சொல்கிறான். உடனே ஜிமின் அப்படியே யூங்கியை கிஸ் பண்ணுறான். உடனே யூங்கியும் திருப்பி கிஸ் பண்ணுறான். அப்போ இவங்க 2 பேரும் பெட்டில் உட்காடுறாங்க. டேஹுங்கும் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே ஜிமின் ஆமான்னு சொல்கிறான். உடனே யூங்கி டேஹுங் ஜங்குக்கை மன்னிச்சிட்டான், அதுவே ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் இல்லை, டேஹுங் ஜங்குக்கை மன்னிக்கலை, அவன் அப்பாக்காண்டி வந்திருக்கான், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் அவன் அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அப்பாட்ட போய் சொல்லிட்டு அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கு எல்லாமே சரி பண்ணிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யூங்கி சொல்கிறான். உடனே ஜிமின் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டேங் அப்படியே ரூமுக்கு வெளியில் நிற்கிறான், கதவுக்கு முன்னாடி. அவன் உள்ளக்குள்ளே ஜங்குக்கு இருக்கான்னு தெரியாமல் அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டேங் வெளியிலே நிற்கிறான். டேங் ஒரு பெரும் மூச்சை எடுத்து விட்டுட்டு உடனே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. உடனே டேங் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறான். ரிலீஃப் ஆனோடனே பார்த்தா பாத்ரூம் டோர் திறக்குது. அப்போ பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டவலோட வெளில வரான். உடனே டேங் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்து நின்று அப்படியே திரும்பிடுறான் டக்குன்னு. உடனே ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. டேங் இங்கே நிற்கிறானா அப்படின்னு அவன் அப்படியே ஷாக் ஆகி இப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அவன் அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா அவன் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறனால அவன் ட்ரெஸ்ஸை டக்குன்னு எடுத்துகிட்டு அவன் பாத்ரூம்குள்ளே போயிடறான். ஸோ ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரான். வெளில டேங்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்கிறான். டேங் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு ஜங்குக்கு கேட்குறான். டேங் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கான், ஜங்குக்கை மன்னிச்சனால தான் வந்திருக்கான்னு ஜங்குக்கு நினச்சிக்கிறான். டேங்கும் அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்க்குறான். இல்லை, நான் உன்னை இன்னும் மன்னிக்கலை, நான் இங்கே என்னோடய அப்பா கண்டி தான் வந்திருக்கேன், என்கிட்டேருந்து நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நம்ம ஹஸ்பண்ட்ஸாக இருக்கிறது உங்கள் பேரண்ட்ஸ்காண்டியும் அதுக்கடுத்து என்னோடய பேரண்ட்ஸ்காண்டி தான், அதுக்கு இதை தவிர நமக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு டேங் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு டேங் சாட் அப்படியே எந்திச்சு போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே நின்று டேங் போன இடத்தையே பார்த்துட்ருக்கான். இங்கே டேங் கீழே வரான். கீழே வந்தோடனே ஜின் நல்ல நேரத்தில் நீ எனக்கு அண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு டேங்கிட்ட ஜின் கேட்குறான். சொல்லுங்கள் அங்கிள், என்ன ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு டேங் சொல்கிறான். உடனே ஜின் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே இருக்குது, நான் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்க இப்போ வாங்கிக்க சொல்கிறாங்க, என்னால் இப்போ போக முடியாது, நான் நம்ஜுனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், நான் ரொம்ப இதில் இருக்கேன், இப்போ என்னால் போக முடியாது, நீ போய் அதை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா அப்படின்னு டேங்கிட்ட ஜின் கேட்குறான். ஓகே அங்கிள், நான் போயிட்டு வந்துடுறேன், தேங்க்யூ டேஹுங், தேங்க்யூ, 1 மணி நேரத்தில் அந்த கடை மூடிடும், அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இல்லைன்னா நானே அப்புறம் போய் வாங்கிக்குவேன் அப்படின்னு ஜின் சொல்கிறான். உடனே டேங் அதனால ஒன்றும் இல்லை அங்கிள், நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஜங்குக்கு இறங்கி வரான். ஜங்குக்கு இங்கே வாயேன் அப்படின்னு ஜின் கூப்பிட்றான். உடனே ஜங்குக்கு வரான். உடனே ஜின் நீ டேஹுங்க இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே டேங் இல்லை ஜங்குக்கு பிஸியாக இருப்பான், நானே தனியாக போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் உடனே இல்லை நான் பிஸியாலாம் இல்லை, நானே உனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே வந்து டேவ் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். சரி அப்போ 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறான். நீலாம் என் கூட வர வேண்டாம், நான் தனியாகவே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை வந்து கொன்றுவாங்க, நானும் உன் கூட வரேன், டக்குன்னு வா போவோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கையை பிடிச்சிட்டு அப்படியே கார் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறான். உடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி விட்டுறான். இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து அந்த ஸ்டோருக்கு வந்து போகிறாங்க. இந்த கடைக்குள்ளே போனோடனே ஜங்குக்கு வந்து அங்கே ஷர்ட்ஸாக இருக்குது, அதை பார்க்க போயிடுறான். உடனே வந்து டேங் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கிம் சோக் ஜின் பேரில் வந்து ஆர்டர் இருக்கும், அதை வாங்க தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அவங்க வந்து இந்த வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தா டேங்க்கு அதில் வந்து பூன் யாரோ கத்துறாங்க. உடனே டேங் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஊன் வந்து நிற்கிறான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஊன் வந்து நான் தான் இந்த கேள்வி வந்து உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். உடனே ஊன் வந்து சிரிச்சிட்டு இது வந்து என்னோடய ஷாப் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, நான் வந்து என்னோடய அங்கிளோட ஆர்டர் வந்து வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஊன் வந்து என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே கிம் சோக்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ சோக்ஜினி அங்கிளா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, அவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஊன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி, அவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஊனோட ஸ்மைல் வந்து அப்படியே சுருங்கிடுது. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். ஜின் அங்கிள் வந்து ரொம்ப ஃபன்னியான பர்சன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஊன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஜெலஸ் ஆகுது. இவன் எதுக்கு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு அப்படி ஜங்குக்கு வந்து உடனே டேங் பக்கத்தில் போகிறான். டேங் பக்கத்தில் போய் டேங்கோட இடுப்பில் கையை வச்சு டேங் வந்து அவன் பக்கத்தில் கொண்டு வரான். பேபி நீ இன்னும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்வீட்டாக பேசுகிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பேபியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ்ஷும் ஆகுறான். ஊன் வந்து டேங்குங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறான். அப்படியே பார்த்தா அவன் வந்து ஜங்குக்கோட கை வந்து டேங்கோட இடுப்பில் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது. அப்படியே கையை முறுக்கிட்டு வந்து நிற்கிறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே மெதுவாக ஜங்குக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட கை வந்து அவனோட இடுப்புலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறான். இது யார் பேபி, உனக்கு வந்து தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இது வந்து ஊன்வு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டேங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஹாய், நான் வந்து ஜங்குக் டேங்கோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தா ஊன் வந்து ஃபேக் ஸ்மைலை போட்டுட்டு ஹே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போன்னு பார்த்து இவங்க ஆர்டர் வந்து வந்துடுது. சார் உங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்டர் வந்து டேம் கையில் வந்து தராங்க, பேகு. அந்த கேப்பில் பார்த்தா ஊனுவும் ஜங்குக்கும் அப்படியே 2 பேரும் கண்ணால் பார்த்தே ஃபயர் விட்டுட்ருக்காங்க. டேம் வந்து அப்படியே ஒன்றுமே புரியாமல் 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே டேமை பார்த்து தலையை மட்டும் ஆட்டுறான். சரி நான் போயிட்டு வரேன், பாய் ஊன்வோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே ஊன்வோ வந்து அப்படியே டேங்கை வந்து ஹக் பண்ணி பாயின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டேங் வந்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படி ரொம்ப ஜெலஸாக ஆகுது. அப்படியே ஊன்வு வந்து அப்படி ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் போடுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படி ஊன்வை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்போ வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேஹுங்கும் பாயின்னு சொன்னோடனே இவங்க ஜங்குக்கு வந்து டேங் கையை பிடிச்சி அப்படி ஸ்டோர் வெளியில் டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடறான். பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் டேங் வந்து அப்படியே ஜின்கிட்ட போய் கொடுக்குறான். கொடுத்தோடனே ஜின் வந்து தேங்க்யூ ஸோ மச் டேஹுங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இதனால் என்ன அங்கிள் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ஊன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கும் அவன் வந்து நல்ல ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஆமாம் அவன் நல்ல பையன் தான், கொஞ்சம் நட்டு மட்டும் லூஸ் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்படி பார்த்தா இவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து மாடிக்கு போகிறான். மாடிக்கு போய் கதவு திறக்கிறான். பார்த்தா அங்கே வந்து ஜிமின் வந்து பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே ஜிமினும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். உடனே ஜங்குக் வந்து அங்கேருந்து போகிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சாரிலாம் எதுக்கு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நான் வந்து நிறையா உன்னை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, எல்லாத்துக்குமே சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன்,
நீ வந்து சாரி சொல்லலாம் தேவையில்லை. நம்ம ஏன் இப்போ நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கக்கூடாது? ஃப்ரெண்ட்ஸாகவும் பிரதர் இன்லாவும் நமக்குள்ளே எதுக்கு ஆக்வர்ட்னஸ் இருக்குது? அதெல்லாம் வேணாம். நீ என்னை அவாய்ட் பண்ணவும் தேவையில்லை. நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்டாகவும் பிரதர் இன்லாவாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். உடனே ஜங்குக்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு 2 பேர் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் வந்து கீழே இறங்கி வரான். வந்து டேபிளில் வந்து உட்காந்துட்டுமா எனக்கு ரொம்ப பசிக்குது, டின்னர் தாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா டேங் வந்து கிச்சன் வெளிலேருந்து டிஷ்ஷை தூக்கிட்டு வெளில வரான். வெளில வந்தோடனே ஜங்குக் வந்து அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் டேங் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷை வச்சு தட்டில் எடுத்து வைக்கிறான். உடனே வந்து தட்டில் எடுத்து வச்சோடனே ஜங்குக் வந்து கையை நீட்டுறான். அவனுக்கு தான் தரப்போகிறான்னு நினச்சேன். ஆனால் டேங் வந்து அவன்கிட்ட வச்சு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படி ஷாக்காகி பார்க்குறான். ஏய் எனக்கும் பசிக்குது, எனக்கும் கொஞ்சம் தாடா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஏன் உனக்கு கை இல்லையா, நீனே போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே மண்டையாட்டுறா. இல்லை நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட், நீ வந்து எனக்கும் தான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் உன்கிட்ட சொன்னேன்ல நம்ம வந்து உன் பேரண்ட்ஸ் முன்னாடி என் பேரண்ட்ஸ் முன்னாடி மட்டும்தான் ஹஸ்பண்ட்ஸ்னு. சொன்னோடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அவனோட டிஷ்ஷெல்லாம் தூக்கி வச்சிட்ருக்கான். இவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கோவத்தில் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து இருமல் வந்துடுது. பார்த்தா ஜக்கில் வந்து கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. அதை எடுத்து ஜங்குக்கு வந்து போட போகிறான். அதுக்கு முன்னாடி டேங் வந்து அப்படியே கிளாஸில் வந்து ஊற்றுறான். ஜங்குக்கு வந்து அவனுக்கு தான் தரப்போகிறான்னு நினச்சி கையை வந்து நீட்டுறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடுறான். குடித்தோடனே ஜங்குக்கு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். நீ ஒன்றும் சாக மாட்டே, போய் கிச்சனில் போய் தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து சும்மா கோச்சிட்டு ஜங்குக்கு வந்து கிச்சனில் போய் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு வெளியில் வரான். இதுவெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து டேங் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தட்டை போய் போட்டுட்டு அவன் விசாட்டு போயிடறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இவன் ஒரு நாள் என்னை சத்தியமாக கொள்ள தான் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் ரூமில் வந்து ஜின் வந்து அப்படி நம்ஜுனை பார்த்து சொல்கிறான். நம்ம வீடு திருப்பி ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் ஆமாம் எனக்கும் தான், உனக்கு நாளை கழிச்சு என்ன டேன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். நம்மளோட அனிவர்சரி தானே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 30 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா காலையில் ஆயிடுது. காலையில் எழுந்துச்சி பார்த்தா ஜங்குக்கு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று டை வந்து கட்டிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா டேஹும் உள்ளுக்குள்ளே வந்து ட்ராயர்லாம் திறந்து என்னமோ தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து தேடிட்டுருக்கான். நீ என்கிட்ட சொல்லேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். என்னோட பர்ஸை காணும், அதை தான் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது வந்து கீழே கிடக்குது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அதை எடுத்து இந்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஜங்குக் கையிலேருந்து வாங்க போகிறான். ஆனால் ஜங்குக் வந்து கொடுக்காம கையை வந்து பின்னாடி எடுத்துக்கிறான். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். பார்த்தா டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு ஃபஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து வாங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக் வந்து கொடுக்கவே மாட்டான், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீ சொன்னால் தான் நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். நான் வந்து ஜின் அங்கிள் கூட வெளில போகிறேன், அவங்க அனிவர்சரி வருதுல, அதனால் நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சந்தோஷமாக நான் தான் சொல்கிறேன்ல இப்போ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து டேங் கையில் வந்து கொடுத்துட்றான். கொடுத்தோடனே டேங் வந்து போகிறான். இப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். எங்கே என்னோட தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஃபஸ்ட்டு என்னை விடு ஜங்குக்கு, நான் வந்து போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை விடாமல் டேங்கை பிடிச்சி இழுத்துறான். அப்போ பார்த்தா அது டேங் வந்து அப்படி போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து பம்ப் ஆகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட இடுப்பை பிடிச்சிட்டு நிற்கிறான். நீ எனக்கு தேங்க்யூ சொல்லலைன்னா நான் அவங்ககிட்டேருந்து தேங்க்யூ எடுத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே டேங்கோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அப்படி ஜங்குக் வந்து அப்படியே டேங்கையே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவனோட காது பக்கத்தில் போய் இப்போ உனக்கு லேட் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படி இதாகி ஜங்குக்கோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். அவன் பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக அப்படி ரெட்டாக இருக்குது ப்ளஷ்னால். ஜங்குக் வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்டு ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இங்கே டேங் வந்து கீழே வந்தோடனே ஜின் வந்து டேங்கை பார்க்குறான். டேஹுங் நீ ஓகேவா, உன்னோட ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். நான் ஓகே தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து
ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். அப்போ வந்து டேங் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து விங் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே பார்த்து நிற்கிறான். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஜென் வந்து கேட்குறான். கேட்டோன்னே நான் ஓகே தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உடனே வந்து ஜென் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேபிள் இருக்கு, நீ வந்து சாப்பிட்டுக்கோ, நானும் டேங் வந்து வெளில போகிறோம். ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, என்னோட ஹஸ்பண்டே வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படி கொஞ்சம் ப்ரௌட் ஆகி அப்படி கொஞ்சம் டீஸும் பண்ணுறான். ஓ சரிப்பா, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்டை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் டேங் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே பார்த்துட்டே நிற்கிறான். சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து டேங்கிட்ட கேட்குறான். போகலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து வெளில போகிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். ஸோ இதான் கைஸ் எபிசோட். நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பை, டேக் கேர், டாட்டா.